இந்த சுவையான சாம்பார் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டும் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் செய்வதற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சாம்பார் சாதம் செய்வதற்கு 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு நன்றாக சுத்தம் செய்து வேக வைத்து எடுத்துவிடலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், இதனுடன் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வைத்து எடுத்துவிடலாம். குக்கரில் 1 விசில் வரவும் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சாம்பார் சாதம் பிரியாணி அரிசியில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். 1 டம்ளர் பிரியாணி அரிசியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். காய்கறிகளை நறுக்கி எடுத்து விடலாம். நாம் சின்ன வெங்காயம் சேர்த்தால்தான் மிக சுவையாக இருக்கும். கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், வாழைக்காய், பட்டர் பீன்ஸ் சேர்த்து விடலாம். நாம் பட்டாணி, முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த அளவு நன்றாக மசிந்து வந்தால்தான் சாம்பார் சாதம் அருமையாக இருக்கும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். புளியை கரைத்து பருப்புடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு புளி தண்ணீரே சரியாக வரும். நாம் பருப்புடன் சேர்த்து விடலாம். நாம் சாம்பார் சாதம் செய்வதற்கு மசாலாவை வறுத்து எடுத்து விடலாம். 2 ஸ்பூன் மல்லி, 3 காய்ந்த மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இதனுடன் 8 சின்ன வெங்காயம் சேர்த்து விடலாம். இது நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். குக்கரில் 5 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய்யுடன் சிறிது எண்ணெய் சேர்த்து விடலாம். நாம் நெய், எண்ணெய் சேர்த்து செய்தால்தான் மிக சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் 8 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் தக்காளி சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து விடலாம். காய்கறிகளை இந்த அளவு நறுக்கி சேர்த்து விடலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் அனைத்தையும் சேர்த்து விடலாம். நாம் அதிக காய்கறிகள் சேர்த்தால்தான் சாம்பார் சாதம் மிக சுவையாக இருக்கும். ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. மசாலாவை இந்தளவு கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். இப்படி கரகரப்பாக அரைத்து சேர்த்தால்தான் சுவையாக இருக்கும். மசாலாவை 1 நிமிடம் நன்றாக மிக்ஸ் செய்து வேக வைத்த பருப்பை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு புளி தண்ணியை நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம். பருப்பு சேர்த்து காய்கறிகளுடன் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நன்றாக ஊறி வந்துவிட்டது. தண்ணீரை வடித்து பருப்புடன் சேர்த்து விடலாம். அரிசி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்த பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அரிசி சேர்த்ததால் 4 டம்ளர் தண்ணீர் சேர்த்தால் சரியாக வரும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். மல்லியிலை சேர்த்து 1 விசில் கையில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து இறக்கிவிடலாம். 1 விசில் வைத்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் இந்தளவு தளர்வாக இருந்தால்தான் ஆறவும் சாப்பிடுவதற்கு சரியான பதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சாம்பார் சாதம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாஸ்மதி அரிசியில் செய்வதால் மிக சுவையாக இருக்கும். இது சுவையான சாம்பார் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டும் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும். மல்லி, ஜீரகம், சின்ன வெங்காயம் வதக்கி அரைத்து சேர்ப்பதால் மிக அருமையாக இருக்கும்.
குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிடித்த இந்த சுவையான சாம்பார் சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.